நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைவதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. Each week, we bring you the latest stories about events and activities happening in our community with an aim to educate, enrich and entertain. இன்றும் என்றும் போல் உங்களுக்காக 3 சுவாரஸ்யமான உற்சாகமான கதைகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அங்கத்தில் மரபு கலைகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திய நிகழ்வை பார்க்க போகிறோம். Followed by that, we explore a new AI-powered chat book that provides a unique multimodal experience for learning about one of our founding fathers of Singapore. அதனைத் தொடர்ந்து நமது நெஞ்சங்களை உருக வைத்த ஒரு உன்னதமான மேடை நாடக படைப்பு. Looks like we have an interesting lineup in store for us today. Let's begin without further ado. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் இந்தியன் பீட். கோலம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் கலாங்குதோ 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 காலம் தாண்டி தமிழர் மரபில் முக்கிய இடம் பெற்றுள்ள கலைகள் இன்றும் நடைமுறையில் உள்ளன. கபடி, சிலம்பம், ஜல்லிக்கட்டு, உரியடி, ஆடுபுலியாட்டம் என நமது மரபு கலைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இவற்றை பற்றி நாம் சிந்திக்கும் போது நாம் பெரும்பாலும் இவற்றை சார்ந்த திறன்கள் அல்லது நுட்பங்களில் தான் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் இக்கலை வடிவங்கள் நமது கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. பல நூற்றாண்டுகளாக கடந்து வந்த தலைமுறைகளின் மதிப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் வரலாற்றையும் இவை எடுத்துச் சொல்கின்றன. Whether it's the rhythmic beats of classical dance or the discipline of martial arts, they both reflect the identity and the essence of the community they come from. And interestingly, language plays a key role in all of this, shaping how these art forms are taught, practiced and preserved. இந்த மரபுகள் அனைத்தையும் இணைக்கும் அடித்தளம்தான் மொழி. உதாரணத்திற்கு பரதநாட்டிய கலையை பார்க்கும்போது ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு முகபாவத்திற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. இவ்வாறு நமது இந்திய பாரம்பரிய கலைகளின் வெளிப்பாடுகளும் அவற்றிற்கான அர்த்தங்களும் பண்டைய நூல்களில் வேரூன்றியுள்ளன. The same applies to ancient Tamil martial arts like Silambam, which originates from Tamil Nadu's rich traditions. The terminology, chants and instructions are deeply rooted in the region's native language Tamil, hence preserving the art's authenticity. Language doesn't just describe the practice, it plays a vital role in how the art is taught and performed, adding depth to its execution. இக்கலை வடிவங்களை கற்றுக்கொள்வது அவற்றில் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டுமல்ல, மொழி, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றுடன் அவற்றிற்கு பின்னால் உள்ள தத்துவங்களை புரிந்து கொள்வதற்காகவும் தான். இளைய தலைமுறையினர் இந்த மரபுகளை சிறு வயதிலிருந்தே அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். Speaking of younger generations, there was an event organized recently where students were introduced to traditional Indian art forms in a festival setting. It was crafted to immerse them in the richness of Tamil culture, highlighting the pivotal role language plays in the presentation and understanding of these art forms. அந்த நிகழ்ச்சிக்கு நாமும் செல்லலாம், வாருங்கள். பரபரப்பான நகர்ப்புற வாழ்க்கைச் சூழலை கொண்ட சிங்கப்பூரில் நமது கலாச்சார பண்டிகைகளை அவற்றின் உண்மையான பாரம்பரிய பின்னணியில் கொண்டாடுவது மிகவும் கடினம். பொங்கல் உட்பட பல திருவிழாக்கள் இந்தியாவின் கிராமங்கள் மற்றும் பண்ணைகளில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. அதே திருவிழா கோலாகலத்தை இங்கு கொண்டு வர முடியுமா? முடியும் என்று சொல்கிறது உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் தமிழ் திருவிழா.
தமிழர் மரபு கலைகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு அவர்கள் தமிழ் மொழியில் இயல்பாக உரையாடி பழகுவதற்கான தளத்தையும் அமைத்து கொடுப்பது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக விமரிசையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம். இதனுடைய அடிப்படை முக்கிய நோக்கம்னு பார்த்தோம்னா, நம் மாணவர்களுக்கு ஒரு திருவிழா கூட்டத்தில் அனைத்து தமிழ் மாணவர்களும் ஒரு சேர பார்க்கிறது ஒன்று. அங்கே மொழி இயல்பாக இயங்குவதற்கான களம் இருக்குது. இன்னொன்று, அந்த கலைகளை மரபு கலைகள் அவங்க அனுபவித்து கற்றுக்கிட்டு தான் அதன் பிறகு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஒரே நேரத்தில் அனைத்து கலைகளையும் காணுகின்ற வாய்ப்பு இது உண்மையிலே ஒரு திருவிழா. நமது மரபு கலைகள் தமிழ் மொழியுடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன. அவை நமது கலாச்சாரத்தின் வரலாற்றையும் நமது முன்னோர்களின் கதைகளையும் பிரதிபலிக்கின்றன. கபடி, சிலம்பாட்டம், உரியடி, கரகாட்டம் என பலதரப்பட்ட கலை வடிவங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர்கள் பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதுடன் மொழியுடன் ஒரு வலுவான தொடர்பையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களிடையே தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஆழமான ஆர்வத்தை தூண்டுகின்றன. அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது நல்லா பேசுகிறதுக்கு. சாதாரணமாக பேச தமிழில் பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அனுபவம் நேரடியாக பழகிட்டு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு, நல்ல பயிற்சி கிடைச்சிருக்குது, அதனால் நல்லா பேசுவாங்க. அதனால் உரையாடல் பகுதி வாய்மொழி பாடத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியராக நான் மாணவர்களுக்கு இந்த கலைகளை பற்றி நான் நிறைய பேசலாம், கதைகள் சொல்லலாம். ஆனால் நேரடியாக அந்த கலைஞர்கள் மூலமாக அவங்க சில விஷயங்களை கற்றுக்கும் போது அது அவங்களுடைய வாழ்நாள் அனுபவத்துக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. இன்றைய நவீன உலகத்தில் நமது இளைய தலைமுறையினர் தொழில்நுட்ப சாதனங்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் கைதேர்ந்த நிபுணர்கள் மற்றும் கலைஞர்களை நேரில் சந்தித்து அனுபவம் சார்ந்த கற்றலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை மாணவர்கள் பெறுகிறார்கள். இந்த அனுபவங்களின் மூலம் அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதோடு தமிழ் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் உள்ள சுவாரஸ்யத்தை பற்றி அறிகிறார்கள். மாணவர்கள் அதிகமாக இன்றைக்கு இணையத்தில் விளையாடுறது முக்கிய காரணமே மாணவர்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியலை, அது பழக்கப்படுத்தலை. நம்ம சில புதிய விஷயங்களை பழக்கப்படுத்தும் பொழுது மாணவர்கள் இயல்பாகவே அதை தாண்டி வருவாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையில் புதிய நண்பர்களை சந்திப்பதற்கும் புதிய கலாச்சார அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு சிறந்த தளமாக திகழ்ந்தது தமிழ் திருவிழா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறப்ப என் புதிய நண்பர்கள்லாம் நான் சந்தித்தேன். அப்புறம் பல பள்ளிகளெல்லாம் இந்த மாணவர்களை நண்பனாக ஆட்டினேன். அப்போ எனக்கு குழு உணர்வை உணர்ந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கபடி விளையாடும் போது அது ஒரு புதிய அனுபவம் எனக்கு. நான் மண்ணிலே விளையாடுறதில்ல, கபடியும் விளையாடவே இல்லை. ஆனால் புதிய அனுபவம்னால எனக்கு கபடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் திருவிழா இதுலேருந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றுச்சு. அதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் நான் சில நாடகம்லாம் நடைபெற்றிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த கபடி ஆட்டத்தை விளையாடுவது எப்போதும் எனக்கு ஆசை. ஆனால் பள்ளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதில் நான் இன்னும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் என்னோட நண்பர்களோட போய் விளையாண்டு மகிழ்ச்சி பெற ஆசைப்படுகிறேன். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் இளைய தலைமுறையினரிடையே சமூக உணர்வையும் மொழியின் மீதான ஆர்வத்தையும் வளர்க்கும் அர்த்தமுள்ள முயற்சியாக தமிழ் திருவிழா செயல்படுகிறது. இந்த வருடாந்திர நிகழ்வின் மூலம் மாணவர்கள் மதிப்புமிக்க திறன்களையும் நீடித்த நினைவுகளையும் பெறுகிறார்கள். நமது கலாச்சாரம், பாரம்பரியம் தொடர்ந்து செழித்து வருவதை உறுதி செய்கிறார்கள். That was truly a remarkable celebration of tradition and culture. நிச்சயமாக மாலினி. All right, Suganthi, what's coming up next? நமது மரபையும் மொழியையும் கற்றுத்தந்த கலை விழாவை பார்த்தோம். அடுத்து நமது வரலாற்றை சொல்லும் செயற்கை நுண்ணறிவை பற்றி பார்க்க போகிறோம். Looks like we've got a fascinating story coming up next. But before we dive into it, let's head out for a quick break. Stay tuned. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're watching Thalam Indian Beat. Suganthi, let's talk about something that's really reshaping the world as we know it. Artificial intelligence, otherwise known as AI.
AI has become so much more than just a tool for modern convenience. It's starting to play a crucial role in preserving culture and history. It's fascinating to see how technology is now being used to help us understand the past in ways we couldn't have imagined before. நிச்சயமாக மாலினி, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மெய்நிகர் அருங்காட்சியகங்கள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் ஹெட்செட் என்று அழைக்கப்படும் மெய்நிகர் கண்ணாடிகளின் வாயிலாக உலகெங்கிலும் உள்ள வரலாற்று தளங்களை நேரில் சுற்றி பார்ப்பதைப் போலவே நம் சொந்த வீட்டில் இருந்தவாறே பார்வையிடலாம். நமக்கு தகவல்களை வழங்குவதோடு நிஜத்திற்கு நிகரான அனுபவங்களையும் கொண்டு வருவதற்கு செயற்கை நுண்ணறிவு நம்மை அனுமதிக்கிறது. AI isn't just about visual experiences. It's also transforming the study of ancient texts and languages. For instance, AI is used to decode lost languages and restore damaged manuscripts, preserving these historical treasures for future generations. This blend of technology and heritage is truly groundbreaking, bringing the past back to life in remarkable ways. அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் கதை சிங்கப்பூரின் வரலாற்றை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள துணை புரியும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு அற்புதமான முயற்சி. Let's check it out. Libraries and Archives Blueprint 2025, otherwise known as Lab 25, is an initiative by the National Library Board to collaborate with partners and the community to rethink the future of libraries and archives in Singapore. As part of this effort, a new generative AI-powered chatbook was recently launched at the National Library. This innovative platform offers a unique interactive experience for learning about one of Singapore's founding fathers, Mr. S. Rajaratnam, combining advanced technology with our nation's history to engage younger audiences and ensure that our Singapore stories are passed down to future generations. The National Library Board's new Gen AI powered chatbook featuring Mr. Rajaratnam is part of our Lab 25 efforts to leverage technology to engage our patrons in Singapore stories. So we want to connect them with our shared experience through the rich collections at National Library Board and National Archives of Singapore. At the ground level of the National Library, patrons are greeted by two large chatbook showcases, designed to resemble open copies of the authorized biography on Mr. Rajaratnam. Taking center stage in the display is a study setup symbolizing his love for reading and writing. Now comes the important question: how does the chatbook actually work? You can type in a question into the chatbook, and what the chatbook does is within a few moments is able to put together a concise response, and it draws this response from the authorized biography from Ms. Irene Ng, as well as speeches, oral history recordings, and photographs from Mr. Rajaratnam's life and his contributions as well. Visitors can also engage with the chatbook by speaking directly into the microphone located on the writing desk. Following their query, patrons receive a tailored written and oral response from the chatbook, which displays an answer supported by empirical evidence drawn from the rich resources of the National Archives of Singapore and the National Library Board. I got the opportunity to try it firsthand for myself. It was really an incredible experience being able to interact with sources directly from NAS, NLB, and even the biographies by Ms. Irene Ng in such a unique and novel way. I think one of the features that impressed me the most was that it's very user-friendly. So for example, if you don't really know where to begin, there's some prompts on the iPad screen that you can press and it'll guide you from there. I was also very impressed by the multimodal experience. Behind the chatbooks, visitors will find bookshelves featuring replicas of archival materials related to Mr. Rajaratnam's contributions. In addition, QR codes provided allow access to online resources via mobile phones, alongside a selection of physical books on Mr. Rajaratnam as well. Rajaratnam, a key architect of Singapore's nation building and the country's first foreign minister, played a crucial role in shaping Singapore's international stance and identity. His vision and leadership were instrumental in establishing the nation's strong global presence. His numerous contributions can be explored in detail here.
with one notable example being the replicas of the original drafts of the National Pledge which he authored. I think one of the things I share in common with the patrons was my excitement at the typewriter. So it's a replica keyboard of an actual typewriter, and patrons of all different ages really enjoyed it. So there was one 6-year-old girl, there was even someone in their 70s who really enjoyed the nostalgic feeling of being able to use a typewriter again. And in terms of content, I like to see more from Chatbook in the future. I think I like to learn more about our cultural heritage. Overall, the Chatbook initiative at the National Library represents a pioneering approach to preserving and sharing Singapore's rich history. By spotlighting Mr. S. Rajaratnam, a key figure whose vision and contributions were instrumental in shaping Singapore's identity, the project highlights his enduring legacy. This innovative method not only honors his significant impact, but also sets a new standard for engaging with our cultural heritage. The Chatbook Showcase will be available until the 21st of October, offering a unique opportunity to explore and appreciate the stories and personalities that have shaped our nation. தொழில்நுட்பம் எவ்வாறு புதுமையான வழிகளில் நமது வேர்களுடன் நம்மை இணைக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம் இல்லையா மாலினி? Absolutely, Suganti. Describing that initiative as an eye-opener is truly an understatement. சரி மாலினி, அடுத்து நாம் எந்த நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம்? Up next, an artistic showcase that will tug at your heartstrings. அதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். Welcome back. நமது கலாச்சாரத்தை வடிவமைப்பதிலும் நம் வாழ்க்கையை வளமாக்குவதிலும் கலைகளுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. அவை நமக்கு புதிய கண்ணோட்டங்களை வழங்குகின்றன, உணர்ச்சிகளை தூண்டுகின்றன, நம் சமூகத்தின் பிம்பத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் விளங்குகின்றன. Definitely. Art isn't just about aesthetics. It's a reflection of our shared experiences and values. Artists bring these insights to life, often sparking conversations and inspiring change. Their work connects us with different eras, cultures, and ideas, making them invaluable to our understanding of the world. கலையின் தாக்கம் தனிப்பட்ட மனிதர்களையும் தாண்டி சமூக மாற்றத்திற்கான ஓர் இன்றியமையாத உந்து சக்தியாகவும் திகழ்ந்துள்ளது. முக்கியமான செய்திகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாகவும் மாறுபட்ட கண்ணோட்டங்களை காண்பிப்பதன் மூலமாகவும் கலைஞர்கள் நமது சமூகத்திற்கு பயனளிக்கும் முக்கியமான உரையாடல்களுக்கு பங்களிக்கின்றனர். Well said, Suganti. It's this deep appreciation for the role of art and artists that we are celebrating in our final story for today. இதோ உங்களுக்காக. மனிதன், சுற்றுச்சூழல், கலைகள் இவை மூன்றும் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கின்றன. நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் போது அது நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. கலைகளை வளர்க்கும் போது அவை நமது அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. எனவே நாம் வாழும் இவ்வுலகை அலட்சியப்படுத்தாமல் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நம்மை சுற்றியுள்ள இயற்கை மற்றும் பிற உயிரினங்களின் அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுகின்ற மேடை நாடக தயாரிப்புதான் AK நாடகக்குழு அண்மையில் மேடையேற்றிய பறை. இக்காலத்து மாணவர்களுக்கு நம்மளுடைய மரபு விஷயங்கள் நிறைய தெரியணும். வாழ்வாதாரம், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை பற்றியும் கொஞ்சம் விளாவரியாக சொல்லியிருக்கிறோம். நாடகத்தில் அப்படியே எல்லாம் அப்படியே சோகமாகவும் இல்லாமல் ஒரு நேரடியாக சொல்லி கேட்குறதும் இல்லாமல் இரு வழி ஈடுபாடு இருக்கிற மாதிரி நம்ம நாடகத்தை உருவாக்கியிருக்கிறோம். பாரம்பரிய கலைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அவர்களின் தொடர் முயற்சியில் இந்த நாடகத்தின் வாயிலாக புதிய கலை வடிவங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த AK நாடகக்குழு முடிவு செய்தது. இதற்காகவே கலைஞர்கள் 10 நாட்களுக்கு இந்தியாவிற்கு சென்று அக்கலைகளை முறையாக கற்றுக்கொண்டு வந்தனர். பார்வையாளர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர், நமது பாரம்பரிய கலைகளை நேரில் கண்டு ரசிப்பதும் அவற்றின் பின்புலத்தை அறிவதற்கான ஆர்வத்தை அவர்களிடையே தூண்டுவதும்
இம்முயற்சியின் முக்கிய நோக்கம். ஏற்கனவே நாங்கள் நிறையா கரகம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்தியாவுக்கு போயிட்டு பிரத்யேகமாக எங்களது குழுவினர் அங்கே பயிற்சி எடுத்தாங்க. ஜிக்காட்டம், கை சிலம்பாட்டம், தேவராட்டம், சாட்டுக்குச்சி ஆட்டம் இந்த மாதிரி ஆட்டங்களை எல்லாம் போய் ஒரு 10 நாள் கற்றுக்கிட்டு வந்து அதையும் இந்த நாடகத்தில் நாங்கள் கதையோடு இணைத்து சொல்லி கொடுத்துருக்கோம். அது உண்மையாக கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து இந்த நாடகத்துக்குள்ளே வந்து அந்த நடனத்தை எல்லாத்தையும் வந்து சிங்கப்பூர் மக்களுக்கு ஏற்ப, இந்த நாடகத்துக்கு ஏற்ப கொஞ்சம் அங்கங்கே மேற்படுத்தி இந்த கதையோடு ஒட்டி வரதுக்காக அதை உருவாக்கும் போது அதை கற்றுக்கிட்டு இவங்கள்ட்ட வந்து அதை அமைக்கும் போது அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் வந்து அந்த நாடகத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அது அழகாக அந்த கோர்வையாக இருக்கும். தேவராட்டம், கை சிலம்பு இது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாத கலை. இது புதுசாக கற்றுக்கும் போது இது நமக்கு தெரியலையே, இது மாதிரி இன்னும் நிறைய மரபு கலைகள் நமக்கு தெரியாமல் இருக்கா, அது என்னென்ன, அதெல்லாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து இன்னும் எனக்கு தூண்டுதலாக வருது. மாணவர்கள் வந்து இந்த கலைகள் வந்து வகுப்பறையில் நம்ம சுலபமாக காட்டலாம். ஆனால் இவ்வாறு நாடகங்கள் மூலியமாக அவங்களுக்கு அந்த முக்கியத்துவங்கள் மற்றும் அந்த சாட்டைக்குச்சி ஆட்டமிட அர்த்தம் என்ன கூட அவங்களை எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளலாம். இந்த நாடகத்தின் கதைக்கரு ஒரு சிறுவனுக்கும் அவனுடைய மாட்டிற்கும் இடையிலான நட்பை பற்றியது. மாடு இறுதியில் இறந்துவிடும் போது அதன் தோல் பாரம்பரிய இசைக்கருவியான பறையை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. நம் அன்புக்குரியவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் நம்மை விட்டு பிரிவதில்லை. ஏதோ ஒரு வடிவில் நம்முடன் தொடர்ந்து இருப்பார்கள். இறப்பிலும் கூட வாழ்வை போற்றவும் கொண்டாடவும் வழி உண்டு என்ற செய்தியை இந்நாடகம் அழகாக உணர்த்துகிறது. மாடோட தோலை வச்சு தான் பறை செய்கிறோம். அந்த தோலை வச்சு அந்த பறையை செஞ்சு அந்த இறப்பையும் கொண்டாட முடியும். ஒரு இறப்பையும் எல்லாருடைய இறப்பையும் ஒரு வகையில் கொண்டாடப்படணும், எல்லாரும் வாழ்க்கையும் கொண்டாடப்படணும் என்ற கருத்தை தான் சொல்ல வரும் இந்த நாடகத்தில். வளர்ந்து வரும் இளம் கலைஞர்கள் பிரகாசிப்பதற்கான ஒரு தளமாகவும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அர்த்தமுள்ள ஒரு மேடை நாடக தயாரிப்பிற்கு பங்களிக்கவும் பறை வாய்ப்பளித்தது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் மாடு ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது. ஸோ இந்த கேரக்டரை இந்த ட்ராமாவில் நான் செய்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம மக்களுக்கு காட்டுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. செராங்கன் சிசிக்கெல்லாம் அங்கே போய் ஸ்டே பேக் பண்ணி இந்த ரிஹர்சல்லாம் பண்ணணும். ஸோ ஆனால் கொஞ்சம் டயரிங்காக இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நாடகத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையிலான நீடித்த தொடர்பிற்கு பறை ஒரு சிறந்த சான்றாக நிற்கிறது. இவ்வாறு புதிய திறமைகளை வளர்த்து நமது கலாச்சார பெருமைகளை செழுமைப்படுத்தும் போதுதான் காலத்தில் அழியாத மரபுகளை நம்மால் தொடர்ந்து கட்டிக்காக்க முடியும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். We hope that you found today's episode as engaging, educational and inspiring as we did. மீண்டும் அடுத்த வாரம் 3 சுவாரஸ்யமான சமூக நிகழ்ச்சிகளின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மாலினி, சுகந்தி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். பை. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்